உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஸ்டூடண்ட்ஸ், சார் தான் கிளாஸ் எடுக்க போறாரு. எல்லாரும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சார் நீங்க எடுங்க சார், நான் கவனிக்கிறேன். என்ன ஏன் சார் பாக்குறீங்க? வாய்க்கிழிய பேசுனீங்கல்ல, இப்ப சொல்லிக் கொடுங்க சார், சொல்லிக் கொடுங்க, நானும் கேட்கிறேன். பேசு சார் சொல்லுங்க சார், என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கிளாஸ் எடுங்க, வெயிட் பண்றாங்க பாருங்க. எல்லாரும் கவனிங்க. இப்ப நாம நிக்கிற இந்த இடத்துக்கு பேரு தான் ப்ளோயிங் ரூம். இதுதான் நூல் தயாரிக்கிறதுக்கான முதல் படியே. புரியுதுல? ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பஞ்சு இருக்குல்ல, இந்த பஞ்சை தான் சுத்தம் செஞ்சு அடுத்த கட்டத்துக்கு அனுப்புறாங்க. நார்மலா உற்பத்தி செஞ்சு அனுப்புற பஞ்சுல கல்லு, மண்ணு, பருத்தி கொட்டை, இலை, இன்னும் பல தூசிங்கெல்லாம் குறிப்பிட்ட அளவுல கலந்துதான் இங்க வருமே. அப்படி வர பஞ்சுல இருந்து அந்த கழிவுகள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்துற வேலையை தான் இந்த ப்ளோயிங் மிஷின் பண்ணுது. இந்த மிஷின் கிட்டத்தட்ட 60ல இருந்து 70% வரைக்கும் கழிவுகளை சுத்தப்படுத்துறாங்க. இத பாருங்க, கடைசியில இந்த மாதிரி தான் நூல் வரும். சார், எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன். நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா சார்? இல்ல, நீங்க கரெக்டா சொன்னீங்க. சார், சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த உலகத்திலேயே ரொம்ப புனிதமான ஒரு காரியம் இருக்குன்னா அது நம்ம கத்துக்கிட்டத மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது தான் சார். அதை தான் நீங்க செய்யறீங்க. ஆனா அதுக்கு ஈகோலாம் பார்க்காதீங்க சார். ஓகே, வாங்க. ஸ்டூடண்ட்ஸ் வாங்க, சீக்கிரம் வாங்க. ஏய் வேலா, எப்படி இதெல்லாம் உனக்கு தெரியும்? அசால்ட்டா எல்லாத்தையும் புரிய வச்சு அந்த மேனேஜரையும் ஆஃப் பண்ணிட்ட. அது ஒண்ணு இல்ல மேடம், ஐயா ஜவுளி துறையில அமைச்சரா இருந்தப்போ இந்த மாதிரி ஃபேக்டரிக்கெல்லாம் வரதெல்லாம் வழக்கம். அப்ப நான் வரும்போது இங்க நடக்கிற விஷயங்கள்லாம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். வாங்க மேடம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.